ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நேத்து விலாகோட கன்டினியூஷன் தான். காலையில சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம் இல்லையா? மதியம் மொச்சை, காய்கறிகள் எல்லாம் சேர்த்து குழம்பு வச்சாச்சு. எனக்கு அவரைக்காய் மட்டும் கிடைக்கல. அதனால பூசணிக்காய் பொரியல், பருப்பு ரசம் மட்டும் வச்சுட்டேன். நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். அவர் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லேட் ஆயிருச்சு. அதனால ரெடி ஆகுறேன்னு போனாரு. அது வரைக்கும் எங்க ஆள் பார்த்தீங்களா எப்படி என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதுக்கப்புறம் அவர் ரெடி ஆகி வந்துட்டாரு. நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். சாமிக்கு பூவெல்லாம் ஹெச்இபிலேயே நல்லா கிடைக்குங்க. இங்கே சின்ன சின்ன பஞ்சஸாகவும் இருக்கும், பெரிய பஞ்சஸும் நமக்கு கிடைக்கும். அதுலேயே ஃப்ளவர் ஃபுட் அப்படின்னு ஒரு சாஷே கூட வரும். அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு அந்த பஞ்சை அப்படியே உள்ளே வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே தண்ணியில் விடாமல் அதை மட்டும் இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. இந்த தண்ணி ஒருவேளை கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கீழே ஊற்றிட்டு திரும்பவும் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. இன்னுமே கொஞ்சம் நாளைக்கு நல்லா வரும். மதியம் வைக்கிற இந்த குழம்பு அப்போ சாப்பிட்றத விட நைட்டு தோசைக்கோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?